வாட்ஸ் ஹேப்பனிங் இன் யோர் லைஃப் நெக்ஸ்ட் ஃபேஸ். ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ஒன்றா நம்ம செய்யணும், அதனால வந்து அதே யோசிச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். என்னடா நமக்கே எல்லா விஷயம் நம்மளே எடுத்து ஒன்றொன்னா செய்யணுன்ட்டு நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு. ஸோ வந்து இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வந்தால் அது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு வந்து கம்மியாகும். இதனால் வந்து நீங்கள் என்னென்னா உங்களோட பழைய ஒரு விஷயத்துலேயே ஒரு வீட்லேயே அடைஞ்சு கிடக்குறீங்க. பழைய ஒரு என்ன சொல் ரொம்ப ஓல்டாக மெச்சூராக நடந்துக்கிறீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணவே மறந்துட்டீங்க. ஒரு சின்ன குழந்தை மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் நிறையா இருக்கணும், அதெல்லாம் செய்கிறதே விட்டுட்டீங்க. ஸோ வர்ற ஃபேஸில் நெக்ஸ்ட் ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மனசில் பிடிச்ச விஷயங்களெல்லாம் செய்வீங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கைக்குன்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, ஒரு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும். அந்த லைஃப் பர்பஸ் வந்து நீங்கள் செய்யவே மறந்துட்டீங்க. நமக்குன்ட்டு ஒரு விஷயம் நம்ம பிறந்ததுக்காக ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸே நீங்கள் வந்து இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஃபேஸில் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அந்த பழைய விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கான லைஃப் பர்பஸ் என்னன்ட்டு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ அது வந்து உங்களை ரொம்ப நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகும். அண்ட் நீங்கள் இப்போ இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச அன்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே. எஸ்பெஷலி உங்களோட சில்ட்ரன்ஸுக்கு, உங்களோட அனிமல்ஸ் இருக்காங்கன்னா, உங்களோட பெட் அனிமல்ஸ் இருக்காங்கன்னா அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப கிராட்டிடியூட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம்னா அவங்க தான் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம வந்து இந்த லைஃப்பில் வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஒரு லீட் பண்ணுறாங்க அவங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நீங்கள் செஞ்சதெல்லாம் எதுவுமே வீணாகலை. அது வந்து உங்களுக்கு வந்து திருப்பி வரும் த்ரூ யோர் பெட் அனிமல்ஸ், த்ரூ யோர் சில்ட்ரன், அதெல்லாம் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப வருஷமாக வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லை, லைஃப் வந்து மாறவே மாட்டேங்குது, ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு வர காலங்களில் வந்து உங்களுக்கு எல்லாம் சேஞ்சஸாக மாறும், பாசிட்டிவ் சேஞ்சஸாக மாறும். உங்களோட லைஃப் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான டேர்ன் ஆக போகும். ஸோ இதுதான் இந்த மெசேஜஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.